ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கான பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 3 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சுமா. ஸோ நீங்கள் நியூ பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 85 ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு சொல்லி பார்ட் 3ல் வந்து உங்களுக்கு வந்து டில் 85 சம்ஸ் கிட்ட சால்வ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்தது இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 86க்கான ஆன்சர் டிஸ்கஷன் தான். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ என்ன பார்த்துட்ருக்கோன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் சப்ஜெக்ட் தான் பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே 86 கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சுவலாக இந்த கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்மா. ஸோ கேட் கொஷின்ஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கொஷின் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் கொஷின் டஃப் தான். பட் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருந்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து அப்படியே டேரக்ட் கொஷின். ஓகே, ஸோ என்னப்பா கொடுத்துருக்காங்க, இஃப் த நைக்வெஸ்ட் பிளாட் ஆஃப் தி ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் g of s h of s கரஸ்பாண்டிங் டு தி நைக்வெஸ்ட் காண்டூர் இன் த s பிளைன் n சர்க்கிள் தி கிரிட்டிக்கல் பாயிண்ட். அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுக்கு நைக்வெஸ்ட் பிளாட்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்லிட்டாங்க க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா எனக்கு ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ நைக்வெஸ்ட் பிளாட்டில் கிரிட்டிக்கல் பாயிண்ட் கேட்குறதோட அது எந்த டைரக்ஷனும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அந்த நைக்வெஸ்ட் ஸ்டெபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்செப்டை வித் கிராஃபோடு பார்த்துருந்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கொஷின் நம்ம படிச்சிருப்போம். எதில் தெரியுமா படிச்சிருப்போம்? செமஸ்டரில் 10 மார்க்கு கூட கிடையாது, 16 மார்க்கு கொஷினாக கிராஃபோடு நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? அந்த கிராஃப் எந்த இடத்துல அந்த பாயிண்ட் வருதுங்கிற மாதிரி ஈவன் உங்களுக்கு இப்படி சொல்லணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிராஃப் எல்லாமே நம்ம நைக்வெஸ்ட் பிளாட்டில் ட்ரா பண்ணியிருப்போம். ஓகேவா? அந்த கொஷினை கேட்டிருக்காங்க, ஆனால் கிராஃப் எல்லாம் பிளாட் பண்ணாமல் ஜஸ்ட் டைரக்ஷனோட அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்டை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு அங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, சிஸ்டம் வந்து ஸ்டேபிள்னு கொடுத்துட்டாங்க. என்னோட க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் வந்து ஸ்டேபிள்னு கொடுத்துட்டாங்க. அப்போது எனக்கு நைக்வெஸ்ட் க்ரைட்டீரியாக்கான அதுவும் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, n சர்க்கிள். அதாவது அப்போ நம்பர் ஆஃப் n சர்க்கிள் நம்ம அது தியரம்னு இல்லைனா ஈக்குவேஷன் கூட நம்ம சொல்லியிருப்போம். என்ன ஈக்குவேஷன் பாது, இதுதான் அதுக்கான மெயின் ஈக்குவேஷன். n = p - z. ஸோ என்னங்கிறது என்னது, என்னோட நம்பர் ஆஃப் n சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் p அப்படிங்கிறது எனக்கு என்னது, ஓப்பன் லூப் போல்ஸு இந்த ரைட் ஹாஃப் ஆஃப் தி எஸ் பிளேன். அதே மாதிரி zங்கிறது வந்து எனக்கு க்ளோஸ்டு லூப் போல்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் நான் நைக்வெஸ்ட் n சர்க்கிள்மெண்ட்டை டிஃபைன் பண்ணணும். ஸோ அப்போ என்னோட பாயிண்ட் எனக்கு டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா -1,0 கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இது பார்த்துருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன பேசுகிறேங்கிறது புரியும், இல்லைனா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஓகேங்களா? நம்ம பிளாட் பின்னாடி வரும் தெரியுங்களா, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்லேருந்து இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே என்னப்பா கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, சிஸ்டம் ஸ்டேபிள்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ டிஃபால்ட்டாக உனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இசட்டோட வேல்யூ 0 ஆகிடும். ஏன் இசட்டோட வேல்யூ 0 ஆகுது, சிஸ்டம் ஸ்டேபிளாக இருந்ததுன்னா என்னோட நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு லூப் போல்ஸ் வந்து டிஃபால்ட்டாக என்னவாயிடும் அப்படின்னா அங்கே இருக்காது, நோ நம்பர் ஆஃப் க்ளோஸ்டு லூப் போல்ஸ். ஸோ அப்படி பார்த்தா உனக்கு என்ன கண்டிஷன் வரும்னா n = p வரும். ஓகேவா? ஸோ இதுலேருந்து நீ என்ன டெரைவ் பண்ணணும், உனக்கு 2 கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னா n பாசிட்டிவாக இருந்தால், ஏன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்டுங்கிறது உங்களுக்கு இதுதான் -1 + j0 அப்படிங்கிறது கிரிட்டிக்கல் பாயிண்ட்டு. ஓகேங்களா? அந்த கிராஃபில் பிளாட் பண்ணும்போது வரக்கூடிய பாயிண்ட்டு. ஓகேவா? பட் டைரக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ என்னோட வேல்யூ உனக்கு நெகட்டிவாக இருந்தது அப்படின்னா உனக்கு டைரக்ஷன் வந்து என்னது, கிளாக் வைஸ் ஆகும். பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா உனக்கு கவுண்டர் கிளாக் வைஸும் வரும். இதுதானே கண்டிஷன். ஸோ இது உனக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அப்படி என்ன சூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஏன்னா எனக்கு என்னோட வேல்யூ என்ன வருது, இசட்டோட வேல்யூ 0. ரீசன் என்ன, அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் படி இது வேல்யூ இல்லை, அதனால் எனக்கு என்னோட வேல்யூ வந்து என்னது, சம் பாசிட்டிவ் வேல்யூஸ் வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கவுண்டர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இதை சால்வ் பண்ணும்போதே உங்களுக்கு இந்த பிளாட்டில் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஆன்சர் வந்து ஈஸியாக போட்டிருக்கலாம். ஆனால் கொஷின் வந்து டஃப் தான், பிளாட்டில் இன்டெப்த்தாக கேட்டிருக்காங்க. பட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்து அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது ஈஸியாக போட்டிருக்கலாம். அப்படியே டேரெக்டாக தான் கேட்டிருக்காங்க, எந்த வித இதுவும் இல்லை. அதுக்கு அடுத்தது 87th கொஷின் பார்த்தீங்கன்னா இது டேரக்ட் கொஷின்ப்பா, டேரெக்டாக ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து என்னது, ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் தான். ஸோ அப்படி பார்த்தா கண்ட்ரோல்
கண்ட்ரோல் சிஸ்டமில் பின்னாடியிலேருந்து அதிக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. இதுவாக இருக்கட்டும், ஸ்டேட் வேரியபிள் மெத்தடாக இருக்கட்டும். ஸோ அதில் அதாவது பிளாக் டயக்ராம், சிக்னல் ஃப்ளோகிராஃப் ஒன்று கேட்டிருக்காங்க. பிளாக் டயக்ராம்லேருந்துலாம் அதிக கொஷின்ஸ் வரல. பட் ஆனால் பிஹைண்டு, அதாவது சப்ஜெக்ட்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லேருந்து அதிக கொஷின்ஸ் வந்திருக்கு. இது என்னம்மா இது? கெயின் மார்ஜின் அண்ட் ஃபேஸ் மார்ஜின் ஆஃப் தி க்ளோஸ்டு லூப் சிஸ்டம். ஸோ இது டைரக்ட் கொஷின் தானே. ஸோ ஜஸ்ட் கொஷின்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. ஸோ கெயின் மார்ஜினுக்கான ஃபார்முலா என்னது? மாடுலஸ் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஹெச் ஆஃப் ஜே. ஃபேஸ் மார்ஜின்கும் போது 180 டிகிரி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் ஜி ஆஃப் ஜே ஒமேகா ஹெச் ஆஃப் ஜே ஒமேகா. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ இது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தது காம்பன்சேட்டார்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. என்னம்மா கொஷின் கேட்டிருக்காங்க? The compensator has a single zero and single pole with the pole lying to the left of the, இந்த வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, left of the zero on negative real axis of the complex plane is known as அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீ என்ன பண்ணிடலான்னா, டிஃபால்ட்டாக கொஷினை படித்தோடனே சிஎன்டியை எலிமினேட் பண்ணிடுவேன். ஒன்று லீடா இல்லை லேகா, அவ்வளோதான். ஸோ அப்போ லீடு காம்பன்சேட்டர்னா உனக்கு லெஃப்ட் வரும், லாக் காம்பன்சேட்டராக இருந்தது அப்படின்னா உனக்கு ரைட் வரும். சேம் கான்செப்ட் தான். ஸோ இந்த டைரக்ஷனை பொறுத்து நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் சூஸ் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் நீ கம்பேரிசன்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கொஷினும் ஈஸி தான். ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கொஷின், இது வந்து என்னம்மா? ஸ்டேட் வேரியபிள் மெத்தட். நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டமில் எண்டில் அதிக கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ அதில் ஸ்டேட் வேரியபிள் மெத்தட்லேருந்து ஒரு சம்மாக கொடுத்து, இது அதாவது ஸ்டேட் வேரியபிள் மெத்தடே நம்ம எதுக்கு போவோம்? கண்ட்ரோல் சிஸ்டமாக அனலைஸ் பண்ணுறதுக்கு. அப்போ அனலைஸ் பண்ணுறதுனா என்னது? ரெண்டே விஷயம் தான் செக் பண்ணுவோம். கண்ட்ரோலபிளா இல்லையா, அப்சர்வபிளா இல்லையா, இந்த ரெண்டு விஷயம் தான் செக் பண்ணுவோம். அதை தான் இங்கே கொஷின் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ சம்மில் வந்து உனக்கு மெயினாக என்னப்பா தெரியணும்? ரெண்டு மெயின் விஷயம் தெரியணும். அதாவது கண்ட்ரோலபிலிட்டிக்கான மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் என்னங்கிறது தெரியணும், அப்சர்வபிலிட்டிக்கான மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் என்னங்கிறது தெரியணும். கரெக்டாக? இப்போ முதல்ல கண்ட்ரோலபிலிட்டினா என்னப்பா வரும்? சி ஈக்குவல் டு என்னது? ஜஸ்ட்டு பிஏபி. அப்சர்வபிலிட்டியாக இருந்ததுன்னா ஓ ஈக்குவல் டு சிஏசி. ஒரு நிமிஷம், ஏசி இல்லை சிஏ. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து அப்சர்வபிள் அண்ட் கண்ட்ரோலபிள். கரெக்டுங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கண்ட்ரோலபிலிட்டி செக் பண்ணிடலாமா? கண்ட்ரோலபிலிட்டியில் முதல்ல என்னதுப்பா? இது நீங்கள் ஓரளவு ஈஸியாக தான்ப்பா இருக்குது கொஷின். அதாவது பின்னா இந்த வேல்யூ, மேட்ரிக்ஸ் வேல்யூ எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ ஏபி வேல்யூ கண்டுபிடிச்சிங்கன்னா என்னப்பா வரும்? ஏபி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னது? பியோட மேட்ரிக்ஸ் ஜஸ்ட் 1 1 தான் இருக்குது. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதே ஏவோட மேட்ரிக்ஸ் தான் வரும். ஸோ அதனால் நான் டேரெக்டாகவே போட்டுடுறேன். இங்கே பாருங்களேன், உங்களுக்கு என்ன வரும்னா, ஸோ முதல்ல ஏபி வேல்யூ எழுதிடவா? ஏபி வேல்யூ ஈக்குவல் டு உனக்கு என்ன வரும்னா -2 1 1 -2 வரும். இது எதோட வேல்யூ? எனக்கு ஏபியோட வேல்யூ. ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பிஏபி அப்படின்னா பியோட வேல்யூ உனக்கு என்னது? 1 1. தென் அதுக்கு அடுத்தது ஏபி வேல்யூனா -2 1 1 -2. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருமா வர நிமிஷம். ஆக்சுவலாக ஏபியை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம்ல, ஏன்னா இந்த மாதிரி 3x2 மேட்ரிக்ஸில் வருதுல. இருங்க வர. ஏபியை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா, ஐ மீன் ஒன்றும் இல்லை, ஏ இன்ட்டு பியை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னப்பா வரும்? ஸோ -2 1 1 -2. தென் அதுக்கு அடுத்தது பியை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1 1. ஸோ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, ஓகே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -2 ப்ளஸ் 1. தென் அதுக்கு அடுத்தது 1 -2 வரும். கரெக்டாக? அப்போ ஆன்சர் எனக்கு என்ன வரும்னா -1 -1 வரும். இது எனக்கு என்ன அப்படின்னா ஏபி மேட்ரிக்ஸ்க்கான ஆன்சர். அதுக்கு அடுத்தது இப்போ இதை சால்வ் பண்ணு. பியோட வேல்யூ இங்கே எனக்கு 1 1, ஏபியோட வேல்யூ -1 -1. ஓகேங்களா? ஏன் மேம் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா, எனக்கு என்னது மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் வேணும். என்ன ரீசன்பா? எனக்கு வந்து என்ன அப்படின்னா, கண்ட்ரோலபிலிட்டிக்கு வந்து ஆக்சுவலாக ஈக்குவேஷன் எழுதிட்டேன். அதுக்கு அடுத்தது இது கண்ட்ரோலபிலிட்டியா அன்கண்ட்ரோலபிலிட்டியா அப்படிங்கிறத நம்ம எப்படி செக் பண்ணுவோம்? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்? ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்ன கண்டுபிடிப்பீங்க? நீங்கள் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்க. டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா இங்கே உங்களுக்கு என்னப்பா ஆன்சர் வரும்?
உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு 0 ஆகுது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள் 1 - 1 -1 + 1 = 0. ஸோ அப்போ எனக்கு இந்த சி மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சனா எனக்கு 0 வருது. அப்போ இதோட ரேங்க் எனக்கு என்ன வரும்? ரேங்க் உனக்கு இதுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கணும்ப்பா. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் எப்படிப்பா கண்டுபிடிப்போம்? ஃபார் எக்ஸாம்பிள் 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் என்ன கண்டுபிடிப்போம்? 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம். ஏதாவது ஒரு வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? முதல்ல 3x3 பார்க்கணும், அது 0 வரலன்னா அடுத்து 2x2க்கு போகணும். ஸோ இந்த மாதிரி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி எனக்கு இங்கே கொடுத்துருக்கதே ஜஸ்ட் 2x2 தான். ஸோ ஈஸியாக நான் கண்டுபிடிச்சேன், எனக்கு 0 வந்துடுச்சு. அப்போ டெஃபினட்டாக எனக்கு வேல்யூ வந்து என்னவா இருக்காது? ரேங்க் வேல்யூ 2 விட கம்மி. ஸோ அதனால் எனக்கு ரேங்க் வேல்யூ 1. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் ஜஸ்ட் ரேங்க் வேல்யூ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன கண்டுபிடிக்கணும்? சிஸ்டம் டைமென்ஷன் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். 2 வேல்யூவும் ஈக்குவலாக இருந்ததுன்னா கண்ட்ரோலபிள், இல்லைனா அன்கண்ட்ரோலபிள். ஸோ சிஸ்டம் டைமென்ஷன் எனக்கு என்ன வருது அப்படின்னா எனக்கு 2 வருது. ஓகேங்களா, ஸோ எனக்கு 1 இதுக்கு வந்து 2 வருது. ஸோ நாட் ஈக்குவல்ட்டுங்கிறதுனால எனக்கு என்ன வரும் அப்படின்னா அன்கண்ட்ரோலபிள் அப்படின்னு வரும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா ஜஸ்ட் கண்ட்ரோலபிலிட்டி மட்டும் தான் செக் பண்ணியிருக்கேன். அப்போ அப்சர்வபிலிட்டிக்கு என்னென்னா அதுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். ஆனால் அதுக்கு என்ன மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும்னா இன் டர்ம் ஆஃப் சியில் எடுத்துக்கணும். எப்படி நம்ம கண்ட்ரோலபிளுக்கு இன் டர்ம் ஆஃப் பியில் சால்வ் பண்ணி ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சி அதோட சிஸ்டம் டைமென்ஷன் எனக்கு சேமாக இருக்கா இல்லையாங்கிறத வெரிஃபை பண்ணமோ, அதே மாதிரி அப்சர்வபிலிட்டிக்கு இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வேல்யூ எனக்கு சிஸ்டம் டைமென்ஷனுக்கு எனக்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா அப்சர்வபிள், இல்லைனா அன்அப்சர்வபிள். ஓகே, ஸோ அதையும் சால்வ் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அப்சர்வபிளுக்கு CA கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியும்ப்பா. ஆக்சுவலாக எனக்கு இந்த பார்ட் 4 வீடியோக்கு ஒரு 3 பேர் கேட்டிருந்தீங்க, மேம் உங்களோட பார்ட் 4 வீடியோக்காக நாங்கள் வெயிட்டிங் மேம் அப்படின்ட்டு. எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுப்பா. ஏன் அப்படின்னா சரியா நம்ம போடுறது யாராவது ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ. மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் தான். மெயினாக பார்த்தீங்கன்னா கேட் கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுறது, அதே மாதிரி அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட், இதுதான் என்னோட சேனலில் அதிகமாக போட்டிருப்பேன். பட் இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பேர் கேட்டிருந்தீங்க இந்த பர்டிகுலராக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமுக்கு மேம் உங்களோட பார்ட் 4 வீடியோக்காக வெயிட்டிங் அப்படின்னு. ஓகே, அப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயம், இதே மாதிரி நீங்கள் அதர் தென் ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, இப்போ EB எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை பெல்லு சம்திங் ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதுகிற சான்சஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா கொஷின் பேப்பரை தாராளமாக எனக்கு அமுச்சு விடுங்க. இந்த மாதிரி நம்ம கொஷின் டிஸ்கஷன் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஸ்ட்ராட்டஜியாக ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை பாருங்கன்னு சொல்கிறத விட நம்ம சைடு நம்மளோட சேனலில் போட்டிருந்தோம் அப்படின்னா அதர் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. ஸோ அதனால தான். தென் அதுக்கு அடுத்தது அப்சர்வபிலிட்டிக்கு முதல்ல CA ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோமா? CA கண்டுபிடிச்சோன்னா C எனக்கு எதுப்பா வரும்? 0வும் 1ம். A வந்து இந்த வேல்யூ -2 1 1 -2. ஓகேங்களா, ஸோ இதை சால்வ் பண்ணனா என்ன வரும்? இதை வந்து 0வோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 0 வந்துடும். ஸோ இந்த 1ஓட மட்டும் மல்டிப்ளை பண்ணனா 1 -2 வரும். ஓகேவா, இது என்னோட CA. ஸோ அப்சர்வபிலிட்டிக்கான மேட்ரிக்ஸ் வந்து மேலே C போடு, 0 1 1 -2. ஓகேங்களா, இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா அப்சர்வபிலிட்டிக்கான மேட்ரிக்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது ரேங்க் கண்டுபிடிக்கணும். ரேங்க் கண்டுபிடிச்சா இதை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு என்ன வராது அப்படின்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, அப்போ எனக்கு ரேங்க் வந்து டிஃபால்ட்டாக எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா 2 வந்துடும். கரெக்டாக, ரேங்க்கு எனக்கு 2. ஓகே, அப்போ சிஸ்டம் டைமென்ஷனும் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 2 தான். ஓகேங்களா, அப்போ எனக்கு ரெண்டுமே சேமாக இருக்கும்போது ஆக்சுவலாக இது ரெண்டுமே எனக்கு என்னவா இருக்குது அப்படின்னா சேமாக இருக்குது. சேமாக இருக்கும்போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா அப்சர்வபிள் தான் வரும், அன்அப்சர்வபிள் வராது. பட் ஆனால் அவங்க கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆப்ஷன் கரெக்டுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்கப்பா. இது வந்து வராது. மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா கண்ட்ரோலபிள் தான் அன்கண்ட்ரோலபிள். ஆனால் அப்சர்வபிள் வந்து உங்களுக்கு வேல்யூ சேமாக தான் இருக்குது. ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸும் சரி சிஸ்டம் டைமென்ஷனும் சரி ரெண்டுமே வேல்யூ 2 வரும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும் அப்படின்னா ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். பட் ஆப்ஷன் C கொடுத்துருக்காங்க. இது என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஆனால் ஆன்சர் வந்து அதுதான்ப்பா, ஆப்ஷன் A தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 19th கொஷின்லையும் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சம் கரெக்ஷன் இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா சூஸ் தி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன் ரிலேட்டட் டு தி அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டேட் வேரியபிள் மெத்தட்.
ஓகேங்களா. ஸோ ஸ்டேட் வேரியபிள் மெத்தடில் அட்வான்டேஜும் நிறைய இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் நிறைய இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், கண்ட்ரோல் சிஸ்டம் அனலைஸ் பண்ணுறதுக்காக, அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லாம் கண்டுபிடிக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குங்கிறதுனால நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் வேரியபிள் மெத்தட் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ட்ராபேக் அப்படின்னா ஸோ இதுலேயும் காம்ப்ளெக்ஸ் டெக்னிக் வந்து ரொம்ப காம்ப்ளெக்சிட்டி இருக்குது. ஓகேங்களா. பட் ஆனால் அட்வான்டேஜ்னா என்னதுப்பா, மெயின் அட்வான்டேஜ் என்னது, இது வந்து என்னது, மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட்டுக்கு பாசிபிள், லீனியர் நான் லீனியருக்கு பாசிபிள், டைம் இன்வேரியன்ட் வேரியண்ட்டுக்கு பாசிபிள். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேங்களா. இப்போது ஜஸ்ட் ஈஸியான கொஷின் தான், ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இது என்னது, ஃப்ரீக்வன்சி டொமைன் அப்ரோச் கிடையாது, இது டைம் டொமைன் அப்ரோச் தான். ஓகேங்களா. ஸோ டெஃபினட்டாக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஓகேவா. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் லீனியர் டைம் வேரிங் MIMO சிஸ்டம். இதில் இந்த ஒன்லிங்கிற வார்த்தை இருக்கவே கூடாது. ஓகேங்களா. அந்த ஒன்லிங்கிற வார்த்தையை மட்டும் தூக்கிட்டோன்னா இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் லீனியர் டைம் வேரிங் MIMO சிஸ்டம். அதே மாதிரி இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் நான் லீனியர் டைம் இன்வேரியன்ட் சிஸ்டம். ஓகேங்களா. ஆக்சுவலாக இது நாலுத்துக்குமே அப்ளிகபிள்பா, லீனியர், நான் லீனியர், வேரியண்ட்டு, இன்வேரியண்ட்டு, MIMO சிஸ்டம். இதுதான் அதோட மெயின் அட்வான்டேஜ். நீங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் இந்த ஒன்லிங்கிற வேர்டு வந்து என்ன அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் சூஸ் பண்ணாத அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, அதில் வந்து கரெக்டாக அமையலை, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது, ஆனால் இந்த ஒன்லிங்கிறது வந்து அப்படின்னா என்ன, அப்போ ஒன்லி ஃபார் லீனியர்னா அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்படி பார்த்தா அவங்க ஆப்ஷன் வந்து S2 S3 S4 கரெக்டு அப்படின்னா அவங்க இந்த வார்த்தையை கொடுத்துருக்கக்கூடாது, ஒன்லிங்கிற வார்த்தையை கொடுத்துருக்கக்கூடாது. இட்ஸ் அப்ளிகபிள் ஃபார் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்ம டெஃபினட்டாக என்ன பண்ணியிருக்கலாம், S2வும் கரெக்டு, S3யும் கரெக்டு, S4 சொல்லவே வேண்டாம். இந்த ஸ்டேட் வேரியபிள் மெத்தட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸிங் டிஜிட்டல் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ S4ங்கிறது டிஃபால்ட்டாக கரெக்டுப்பா, அதை விட்டுருங்க. அதனால் மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது ஈஸியான கொஷினு, ஆனால் இந்த ஒன்லிங்கிற வேர்டுனால S2 S3யை விட்டுட்டு S4 இஸ் ஒன்லி கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கீங்க. கரெக்டுங்களா. ஏன்னா எனக்கு இந்த ஃபீட்பேக்கில் இந்த கொஷின் டிஸ்கஸ் பண்ணிங்க. ஆனால் இங்கே வந்து ஆப்ஷனில் எப்படி 3 கொஷினுமே 3 ஸ்டேட்மெண்ட்டுமே எப்படி கரெக்டுன்னு வரும் அப்படின்னா இந்த வேர்டை மட்டும் இல்லை, இந்த வேர்டு மட்டும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஆனால் அந்த வேர்டு அவங்க எதுக்கு கொடுத்தாங்கங்கிறது தெரியல, ஆனால் அவங்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஓகேவா. ஆனால் அதில் ஒன்லிங்கிற வேர்டு வந்து இல்லை அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான்ப்பா, கண்ட்ரோல் சிஸ்டம் பக்காவும் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன். ஓகே. ஸோ கம்யூனிகேஷனில் என்னப்பா கொஷின் கொடுத்துருக்காங்க, இன் ஏ குவான்டைசர் தி மேக்ஸிமம் அக்செப்டபிள் எரர் இஸ் 0.5% ஆஃப் தி பீக் ஆம்ப்ளிடியூட் ஃபார் எ சிக்னல் m of t. ஃபைண்ட் தி அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் லெவல் ஆஃப் குவான்டைசேஷன் இன் டேர்ம் ஆஃப் பவர் ஆஃப் 2. ஓகே. ஸோ அப்போ என்னப்பா கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் லெவல் கேட்டிருக்காங்கம்மா. கொஷின் வந்து கொஞ்சம் இன்டெப்த்தாக தான் போடுற மாதிரி இருக்குது, டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போடுற மாதிரி இல்லை. ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன் பாரு. ஃபஸ்ட்டு வந்து நம்பர் ஆஃப் லெவல் கேட்டிருக்காங்க, கொஷின் வந்து நம்பர் ஆஃப் லெவல் கேட்டிருக்காங்க, அதுவுமே என்ன மென்ஷன் பண்ணிட்டாங்க, பவர் ஆஃப் 2ங்கிறதையும் சொல்லிட்டாங்க. அப்போ L = நம்ம 2n. ஸோ இந்த 2nல சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான். ஆனால் என்ன ஃபார்முலா என்னது, ஆக்சுவலாக நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா L = நம்பர் ஆஃப் லெவலுக்கு என்ன பார்ப்போம், L = 2m டிவைடட் பை டெல்லுங்கிறது வந்து என்ன அப்படின்னா உனக்கு ஸ்டெப் சைஸ். ஓகேவா. இங்கே வேல்யூ எதுவுமே டேரெக்டாக கொடுக்கலையேப்பா, ஸ்டெப் சைஸ்லாம் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஸோ நீ ஒவ்வொன்றா சால்வ் பண்ணும். ஸோ டெல் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு நீ சால்வ் பண்ண வேண்டியது டெல்லோட வேல்யூ. இப்போ நீ உனக்கு 2m டிவைடட் பை டெல்லுனா டெல்லோட வேல்யூ தெரியணும். டெல்லோட வேல்யூங்கிறது என்னது, ஸ்டெப் சைஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், 2 × குவான்டைசேஷன் எரர். கரெக்டாக. இங்கே குவான்டைசேஷன் எரருமா கொடுத்துருக்காங்க, இல்லை. ஸோ குவான்டைசேஷன் எரரும் நீ கண்டுபிடிக்கணும். இல்லை மேம் நீங்கள் வந்து சொல்கிறீங்க ஓகே, பட் இதை வந்து நான் எக்ஸாம் அந்த டைமில் இது என்ன மேம் பண்ணுறது அப்படிங்கும் போது ஈவன் நான் இந்த மாதிரிலாம் ஃபார்முலாஸ் பார்க்கல, அதாவது நான் எப்படி சொல்ல வரேன்னா நான் வந்து ஜஸ்ட்டு டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஃபார்முலாவில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் மேம் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லை, உனக்கு என்ன கேட்டிருக்காங்களோ இப்போ எனக்கு தெரியலன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா இந்த முதல்ல ஃபார்முலாவை எழுதுவேன், நம்பர் ஆஃப் லெவல் ஆஃப் குவான்டைசேஷன். ஸோ நான் ஃபார்முலாவை எழுதிட்டேன். இங்கே டெல்லு எனக்கு கொடுத்துருக்காங்களான்னு பாரு, ஸ்டெப் சைஸ் கொடுக்கல. அப்போ ஸ்டெப் சைஸ்க்கான ஃபார்முலா என்னங்கிறத பாரு. ஓகேவா. 2 × குவான்டைசேஷன் எரர். குவான்டைசேஷன் எரர் இங்கே கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. அப்போ குவான்டைசேஷன் எரரை நான் எப்படி சால்வ் பண்ணுவேன்னா அப்போ தான் உனக்கு என்ன வரும் அப்படின்னா மேக்ஸிமம் அக்செப்டபிள் எரர் இன்ட்டு பீக் ஆம்ப்ளிடியூட். ஓகேவா. இது எங்கே மேம் இருக்குன்னு கேட்காதீங்க, டெரைவ் பண்ணி உங்களுக்கு குவான்டைசேஷன் எரர் வந்து இதெல்லாம் டெரைவ் பண்ணி உங்களுக்கு லெவல்ஸ் வரும்ல. ஆக்சுவலாக குவான்டைசேஷன் டாப்பிக்கில் இந்த டெரிவேஷனில் இந்த ஃபார்முலாஸ் வரும்.
ஓகேங்களா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா Q ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது, அதாவது குவான்டைசேஷன் எரர் ஈக்குவல் டு மேக்ஸிமம் அக்செப்டபிள் எரர் இன்ட்டு உங்களுக்கு என்னது பீக் ஆம்ப்ளிடியூட். அது எனக்கு இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, மேக்ஸிமம் அக்செப்டபிள் எரரும் இன் பீக் ஆம்ப்ளிடியூடும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இதில் நம்ம எரரை என்னென்னு எடுத்துக்கக்கூடாது, பர்சன்டேஜில் எடுக்கக்கூடாது. ஸோ 100ல் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 0. உங்களுக்கு என்ன வேல்யூ வரும், 0.005 வரும். ஸோ முதல்ல இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்னப்பா வரும், ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா பீக் ஆம்ப்ளிடியூட் அவங்க ஜஸ்ட் எம்ன்னு தான் கொடுத்துருக்காங்க, எம் ஆஃப் டின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஸோ 0.005 உங்களுக்கு என்ன வரும் இன்ட்டு எம் ஆஃப் டி. ஓகே, அதுக்கு அடுத்தது இங்கே டெல்லில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்னப்பா வரும், 2 இன்ட்டு 0.005 எம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0. உங்களுக்கு என்ன வரும், 0.1 எம்முன்னு போடலாம், எம் ஆஃப் டியும் போடலாம். ஸோ இதை போட்டேன், இந்த வேல்யூவை தூக்கி தான் நீங்கள் எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெல்லுக்கு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 2m டிவைடட் பை டெல்லுனா 0.01 எம். ஸோ நீ இந்த எம்மை நீ கன்சிடர் பண்ணவே தேவையில்லை. ஸோ ஜஸ்ட்டு எலிமினேட் பண்ணிட்டேன் அப்படின்னா 2 டிவைடட் பை 0.1 கேன்சல் பண்ணனா உங்களுக்கு என்னப்பா வரும், அரௌண்ட் 200 வரும். ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் லெவல் 200, ஆனால் இன் டர்ம் ஆஃப் பவர் ஆஃப் 2 கேட்டிருக்காங்க. ஸோ 2 பவர் n ஈக்குவல் டு 200 அப்படின்னா ஸோ அப்போ இதில் நியரஸ்ட் வேல்யூ என்னப்பா எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு 200 அப்படின்னா 2 பவர் 7 வந்து உனக்கு என்ன வேல்யூ வரும், 2 பவர் 10 எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி வரும். ஓகே, ஸோ 2 பவர் 7 அப்படின்னா உங்களுக்கு 128 வரும். 2 பவர் 8ஓட வேல்யூ வந்து உனக்கு 256 வரும். ஓகேங்களா, ஒரு நிமிஷம். ஓகே, அப்போ 200க்கு நியரஸ்ட் வேல்யூ எனக்கு 256 வந்திருக்கு. ஸோ அதனால் நான் எந்த ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா 256 எடுத்துக்கிறேன். மேம் இங்கே தான் 128 இருக்குல்ல, ஆஹா இங்கே எனக்கு என்ன இருக்குது, 200க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ தான். இன்னொன்று அதை விட அதிகமாகவும் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நமக்கு கண்டிஷனே ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென். ஸோ அதனால் நான் கண்ணை மூடிட்டு 256 எடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் 92 என்னப்பா கொடுத்துருக்காங்க, which among the below pulse P of t can achieve a 0 ISI. கொஷின் என்னது, இன்டர் சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. இது டைரக்ட் கொஷின் கிடையாது, டெரிவேஷன்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோன்னா, அதாவது நான் 0 ISI அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு P of tயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. அப்போ அதுக்கு முன்னாடி உனக்கு என்ன தெரியணும், இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன, அதாவது இன்டர் சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ்னால் என்ன, அதையே நம்ம 0 ISIக்கு அச்சீவ் பண்ணுறோம். அப்போ அச்சீவ் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் பண்ணணுங்கிறது தான் நமக்கு ஒரு 2-3 பேஜுக்கு லென்த்தியாக ஒரு டெரிவேஷன் இருக்கும். ஞாபகம் இருக்குதுங்களா, நீங்கள் இந்த இதை படிச்சிருந்தீங்க அப்படின்னா, ஏன்னா நான் இப்போ நான் சொல்கிறத தான் டெரைவ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு சிக்னல் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணும்போது உனக்கு என்ன ஆகும்னா டிஸ்அட்வான்டேஜாக உனக்கு இன்டர்ஃபரன்ஸ் அக்கர் ஆகும். ஓகேங்களா, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் ப்ராசஸ், அதில் தான் நீங்கள் இந்த ஐ டயக்ராம்லாம் படிப்பீங்க. ஓகேங்களா, ஸோ ஐ டயக்ராமுங்கும் போது அங்கே இன்டர்ஃபரன்ஸ் கம்மியாக இருக்குது, இதெல்லாமே நம்ம பார்ப்போம். கரெக்டாக. ஸோ ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா 0 ISI எனக்கு வேணும். இன்டர்ஃபரன்ஸ்னால் என்னப்பா, ஒரு சிக்னல் மேலே இன்னொரு சிக்னல் வந்து அப்படியே வந்து, அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். ஓகேவா, நான் கொடுத்த சிக்னல் வந்து எனக்கு என்னவா இருக்காது அப்படின்னா பர்ஃபெக்டாக எனக்கு அவுட்புட் வராது. ஓகேவா, ஸோ இன்டர்ஃபரன்ஸ் நடக்கிறதுனால என்னோடய ஃபைனல் அவுட்புட்டை நான் பர்ஃபெக்டாக கெட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸை நான் கம்மி பண்ணணும். ஓகேவா, இதுதானே ரீசன். அப்போ அது என்னப்பா, அது ஆக்சுவலாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ 0 ISIக்கு ரொம்ப முக்கியமானது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ ஆக்சுவலாக நீ சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கண்டிஷன் என்னென்னா நைக்வெஸ்ட் க்ரைட்டீரியா. ஏன் அப்படின்னா டெரைவ் பண்ணுறதுக்கு அவங்க ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடியதே நைக்வெஸ்ட் க்ரைட்டீரியா தான் எடுப்பாங்க. இல்லை மேம் நீங்கள் ஏதோ பேசுகிறீங்க எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னா எல்லாத்தையுமே விட்டுரு, நீ இன்டர் சிம்பிள் இன்டர்ஃபரன்ஸ்க்கு அந்த டெரிவேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேங்கிறது புரியும். ஓகேவா, இப்போ என்னென்னா இல்லை மேம் நீங்கள் இது வரைக்கும் சொன்னது எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுரு. ஜஸ்ட்டு உனக்கு 0 ISI வேணும் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கண்டிஷன் என்னென்னா நைக்வெஸ்ட் க்ரைட்டீரியா கண்டிஷன். அப்போ நைக்வெஸ்ட் க்ரைட்டீரியா என்னதுப்பா நமக்கு, சம்மேஷன் n = -∞ to ∞ P of f minus n divided by TB ஈக்குவல் டு TB. இங்கே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா TB அப்படிங்கிறது என்னது, ஆஸ் ஏ பிட் டியூரேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அதாவது நம்ம என்ன அப்படின்னா பிட் பீரியட் அப்படிங்கிற மாதிரி படிப்போம். ஓகேங்களா, இது என்ன அப்படின்னா இதுதான் என்னோட நைக்வெஸ்ட் க்ரைட்டீரியா.
ஓகேவா? அப்போது இதில் பி ஆஃப் எஃப் இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது பி ஆஃப் டியோட ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், இது எடுத்தோனுமே வந்துடாது. இங்கே இருக்கக்கூடிய ஆன்சர் எடுத்தோனுமே வந்துடாது. ஸோ 0 ஐஎஸ்ஐ எலிமினேட் பண்ணுறதுக்கு அவங்க சூஸ் பண்ணிக்கக்கூடிய க்ரைட்டீரியா நைக்வெஸ்ட் க்ரைட்டீரியா. இதை டெரைவ் பண்ணி இதுலேருந்து வரக்கூடிய பி ஆஃப் டி வேல்யூ தான் இது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்துருந்தீங்கன்னா இப்போ நான் என்ன பேசுகிறேங்கிறது புரியும். பி ஆஃப் எஃப்க்கு நம்ம வேல்யூ நம்ம என்ன பார்த்துருப்போம்? பி ஆஃப் எஃப் அப்படிங்கிறது என்னோட பல்ஸ் ஷேப்பிங் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னா இந்த ஐஎஸ்ஐ அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்க எடுக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேவா? ஸோ பி ஆஃப் எஃபோட இது வந்து என்ன அப்படின்னா கண்டிஷன் வந்து, அதாவது என்னோட வேல்யூ டிபி, அதாவது என்னோட பிட் பீரியட் டிபி எப்போ இருக்கும் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஓகே லெஸ் தென் டபிள்யூட வேல்யூ 1/2 டிபி. இல்லை எனக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் டெரைவ் பண்ணி வரக்கூடியது. ஓகேங்களா? நான் எடுத்தோடனே இதுதான் ஆன்சர்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வேல்யூ எனக்கு கம்மியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு என்னவாயிடும்? 0 ஆகிடும். மேபி நான் சொல்கிறது புரியலனா நீ புக்கில் பார்த்தனா இந்த நொட்டேஷன் தான்ப்பா மாறி இருக்கும். ஓகேங்களா? அதர் தென் டெரிவேஷன் நீ சால்வ் பண்ணி தான் கொண்டு வரணும். அதில் உனக்கு பி ஆஃப் எஃப்க்கு அப்புறம் உனக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பி ஆஃப் டீயை சால்வ் பண்ணுவாங்க. ஓகேவா? இதிலே இதுக்கப்புறமும் இது வந்துடாது. ஸோ டெரைவ் பண்ணி வரக்கூடிய பி ஆஃப் டியில் உன்னோட கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா கரெக்டாக t = 0ல் வேல்யூ வந்து எனக்கு என்னவாக இருக்கும்? 1ஆக இருக்கும். அப்போது எப்போ எனக்கு 0வாக இருக்குன்னா இந்த NTB. ஏன் அப்படின்னா இங்கே என்னது உங்களுக்கு? ஸோ இல்லை மேம் நீங்கள் எனக்கு டெரிவேஷன்லேருந்தெல்லாம் வந்திருக்குன்னு சொல்கிறீங்க, பட் இந்த டெரிவேஷன்லாம் நான் பார்க்கல, பட் நான் இதை வந்து கரெக்டாக ஆன்சர் அப்ரோச் பண்ணணுன்னா என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா ஈவன் ஏன்னா நம்ம இப்போ ஏஇக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில்டாக உள்ளே வந்து டெரிவேஷன் பார்க்க மாட்டோம். ஆனால் நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? நான் இது டிஆர்பி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நீ செமஸ்டரில் படிக்கிற மாதிரி ஹோல் டெரிவேஷனை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ இதுக்கான ஆக்சுவலாக சொன்னதுக்கு ஒரு ஆப்டாக ஒரு இந்த கொஷினே சொல்லலாம். இது மட்டும் இல்லப்பா, இதுக்கு முன்னாடி எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? டெரிவேஷனோட இடையிலேருந்து தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ நல்லா மைண்டில் வச்சுக்கோ. நீ டிஆர்பிங்கிறது உன்னோட டார்கெட்டாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக A to Z நீ எல்லாமே படிக்கணும். ஓகேவா? சரி மேம், இப்போ நீங்கள் வந்து இதுலேருந்து இந்த ஆன்சர் இங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டீங்க, பட் ஆனால் நான் டெரிவேஷன் டீட்டெயிலாக படிக்கல, என்ன மேம் பண்ணுறது அப்படின்னா ஆப்ஷன்ஸ் இங்கே பாருங்கப்பா. ஓகேவா? இந்த டிபி அப்படிங்கிறது வந்து நல்லா பாரு, இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு தெரியல. இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல, நான் இப்போ ஆன்சர் பண்ண போகிறேன்னா நான் கண்ணை மூடிட்டு முதல்ல ஏவை ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இங்கே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0 ஐஎஸ்ஐ இந்த டிபி கன்சிடர் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே டிபிங்கிற ஒன்றே இல்லை, அதை வச்சு நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இதுக்குரிய ஆன்சரே கிடையாது. ஓகேங்களா? பார்த்தாலே தெரியுது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் ரிலவெண்ட்டான ஆன்சர். ஸோ அதனால் இதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். அப்போ பியா சியான்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டில் தான் ஏதாவது சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மோஸ்ட்லி வந்து என்ன அப்படின்னா மல்டிபிள் சிம்பிள்ஸில் தான் உங்களுக்கு இந்த பிட் டியூரேஷன் வரும். நீங்கள் ஃபார்முலாஸாக இருக்கட்டும், நான் உனக்கு ஒரு ட்ரிக்குக்காக சொல்கிறேன் எப்படி ஆன்சர் சூஸ் பண்ணுறதுன்னு. அப்படி பார்த்தீங்கன்னா கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா ஆன்சரே தெரியாமல் கூட இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? டிபி +1 × n அப்படிங்கிறது வந்து அதாவது மல்டிபிள்ஸாக தான் வருமே தவிர +1ங்கிற மாதிரி உங்களுக்கு டெரிவேஷன் எதுவுமே அமையாது. பர்டிகுலராக இந்த டாப்பிக்கில் நான் சொல்கிறேன். ஸோ இதை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா ஆப்ஷன் பியை வந்து ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல இந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதாவது பல்ஸ் ஷேப்பிங் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து பி ஆஃப் டியோட வேல்யூ எடுப்பாங்க. ஸோ அதில் என்னோட பி ஆஃப் டியோட வேல்யூ தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா டேஷ் signal is a superposition of 2 AM signal with different carrier frequency and different but complementary amplitude. ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஷேர் பண்ணி மேம் இது கொஷின் தப்பாக இருக்குமோ, கொஸ்டினே தப்பாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் நான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுத்துருந்தேன். இதில் கொஷின் தப்பாகிறதுக்கெலாம் இது இல்லைம்மா. ஆக்சுவலாக என்ன இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்கன்னா டைரக்ட் கொஷின் இல்லை, ஆனால் இது நீ புரிஞ்சு படிச்சிருந்த அப்படின்னா இதை ஆன்சர் பண்ணலாம். எப்படின்னா ஜஸ்ட்டு உனக்கு முதல்ல என்ன தெரியணும்னா ஏஎஸ்கேனா என்ன, எஃப்எஸ்கேனா என்ன, பிஎஸ்கேனா எல்லாருக்குமே தெரியும். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கேரியர் சிக்னல் வேரிடு வித் ரெஸ்பெக்ட் டு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஏஎஸ்கே, எஃப்எஸ்கே, பிஎஸ்கே இது எல்லாமே தெரியும். ஓகேவா? இங்கே கொஷினை டைரெக்டாக கொடுக்காம ஆனால் நல்லா கொடுத்துருக்காங்க. எப்படின்னா 2 ஏஎம் சிக்னலை சூப்பர் பொசிஷன் பண்ணுறாங்க. சூப்பர் பொசிஷன் தியரம்னா என்னதுப்பா? ஸோ x1 of t = x2 of t ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலோ இல்லை தனித்தனியாக சென்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணாலும் அதை தானே நம்ம சூப்பர் பொசிஷன். மேம் இதெல்லாம் நீங்கள் நம்ம சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டமில் தான் படித்தோம், என்ன மேம் இதிலெல்லாம் உளறிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா நல்லா புரிஞ்சுக்கோ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இசிஏ பொறுத்த வரைக்கும் தியரம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அது எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே அது சூட்டபிள் ஆகும். ஓகேவா? ஸோ சூப்பர் பொசிஷன் தியரம்ங்கிறது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்க்கு மட்டும் கிடையாது, ஏன் நம்ம கண்ட்ரோல் சிஸ்டம்லையும் அதை படிச்சிருப்போம். ஸோ சூப்பர் பொசிஷன் தியரம்ங்கிறது என்னது? ரெண்டையும்
தனித்தனியாக டிரான்ஸ்மிட் பண்ணி மெர்ஜ் பண்ணுறது, இல்லைனா ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுறது, இதுதானே சூப்பர் பொசிஷன். ஸோ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் இந்த மாதிரி பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 2 AM சிக்னல். ஓகே, அப்போ 2 AM சிக்னல்னால் ஆம்ப்ளிடியூட் தான் வேரி ஆகும், ஃபேஸ் ஃப்ரீக்வன்சிலாம் அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? அப்போ அது ரெண்டையும் சூப்பர் பொசிஷன் பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சூப்பர் பொசிஷன் பண்ணிவிட்டு ஆனால் இதையும் மென்ஷன் பண்ணுறாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி ஆம்ப்ளிடியூட் ஆகி தான், அதாவது வேரியாக தான் இருக்கும். ஆனால் சூப்பர் பொசிஷன் பண்ணாலே டிஃபால்ட்டாக உனக்கு என்ன ஆயிரும், ஆம்ப்ளிடியூட் வந்து உனக்கு சேம் ஆகிடும். அதுவும் எப்படி வந்துருமா, காம்ப்ளிமெண்ட்ரி ஆம்ப்ளிடியூட். அப்படின்னா என்னென்னா, இப்போ 2 சிக்னல்னு சொல்லிட்டாங்க, 2 AM சிக்னல்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒன்று இப்படி வருதுன்னா இன்னொரு சிக்னல் இப்படி போகும், இதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆம்ப்ளிடியூட். ஸோ AM சிக்னல் ஆம்ப்ளிடியூட் வேரியாக இருந்தாலுமே அதை சூப்பர் பொசிஷன் பண்ணும்போது உனக்கு டிஃபால்ட்டாக ஆம்ப்ளிடியூடு வந்து உனக்கு சேம் ஆகிடும். அதில் இவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, டிஃப்ரெண்ட் கெரியர் ஃப்ரீக்வன்சின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ டிஃபால்ட்டாக உனக்கு என்னது, ஈவன் உனக்கு இது புரியல, நான் சொல்கிறது புரியலன்னா கூட இந்த ஒரு வார்த்தை எனக்கு ஃப்ரீக்வன்சி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னாலே அதை நீ என்ன பண்ணிடலாம் அப்படின்னா டிஃபால்ட்டாக FSKன்னு சூஸ் பண்ணிடலாம். ASK வராது. ASK எப்படி ஏன் வராதுன்னா, சூப்பர் பொசிஷன் பண்ணும்போது ஆம்ப்ளிடியூட் வந்து உனக்கு சேம் ஆகிடும். ASK வராது. ஒன்று FSKவா PSKவான்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கெரியர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு டிஃபால்ட்டாக என்ன வரும் அப்படின்னா FSK தான் வரும். ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது, அதாவது இந்த ஆங்கிள் அப்ரோச் பண்ணியிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்தது வாட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் என்ட்ரோஃபி ஃபார் எ டிஸ்கிரீட் மெமரிலெஸ் சோர்ஸ் ஹூஸ் அல்ஃபபெட் கன்சிஸ்ட் ஆஃப் n டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது ஈஸி தாமா. என்னதுப்பா, இந்த கொஷின் வந்து எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா, நம்மளோட என்ட்ரோஃபி இன்ஃபர்மேஷன்லாம் படிப்போம்ல, ஸோ அந்த டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. அப்போ உனக்கு என்ன தெரியணும், முதல்ல என்ட்ரோஃபியோட ஃபார்முலா தெரியணும். என்ட்ரோஃபியோட ஃபார்முலா என்ன, H = summation I = 1 to n P of I log of 1/pi. நான் இது என்ன எழுதியிருக்கேன், பிட் பர் சிம்பிளுக்கு என்ட்ரோஃபி எழுதியிருக்கேன், பிட்ஸ் பர் சிம்பிள். ஓகேவா? நான் இப்போ ஒன்றும் எழுதலாமா, இங்கே எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் என்ட்ரோஃபி கேட்டிருக்காங்க, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்ட்ரோஃபியோட ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா n டிஃப்ரெண்ட் சிம்பிள்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதாவது இன் டேர்ம் ஆஃப் சிம்பிளில் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னு. அப்போ என்னப்பா வரும், ஸோ சிம்பிள் அப்படின்னா உனக்கு என்னது, P = 1/n. ஸோ Pக்கு பதிலாக ஜஸ்ட் 1/n சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அவ்வளோதான். அப்போ உனக்கு இங்கே என்ன வரும், summation I = 1 to n 1/n. இந்த இடத்துல தப்பு பண்ணிடாதீங்க, log of 1/n, Pக்கு பதிலாக 1/1 divided by n. கரெக்டாக? அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, summation I = 1 to n 1/n. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா log of n வந்துடும். கரெக்டாமா? log of n. ஸோ summation, ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னப்பா வரும், சம்மேஷன் ரிமூவ் பண்ணால் log of n அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், n × log of n. ஏற்கனவே எனக்கு ஒரு 1/n இருக்குது. ஸோ n கேன்சல் ஆகிடுச்சுன்னா எனக்கு என்ன வந்துடும், log of n வந்துடும். அவ்வளோதான். இந்த கொஷனுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? ஸோ இது டைரக்ட் கொஷின் தான். என்ட்ரோஃபி ஃபார்முலாவை வந்து பேஸ் பண்ணி கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, what are the expression for code efficiency and redundancy respectively. இது என்னம்மா, இது டைரெக்டாக ஃபார்முலா தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்னப்பா ஃபார்முலா பார்த்துருப்போம், என்ட்ரோஃபி ஈட்டா இன்ட்டு ஆவரேஜ் லென்த்துன்னு பார்த்துருப்போம். கரெக்டாக? ஈட்டா இன்ட்டு ஆவரேஜ் லென்த்துன்னு பார்த்துருப்போம். இல்லை ஈட்டாவோட வேல்யூ கேட்குறாங்க. ஈட்டாங்கிறது என்னது, எனக்கு கோடு எஃபிஷியன்சி. ஸோ அப்போ என்ட்ரோஃபி டிவைடட் பை ஆவரேஜ் லென்த்து, அவ்வளோதான். தென் அதுக்கு அடுத்து அப்போ ரிடண்டன்சி அப்படிங்கிறது என்னது, ஜஸ்ட்டு 1 - ஈட்டா, அவ்வளோதான். ஸோ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு எங்கே ஆன்சர் எங்கே கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இருக்கா, என்ட்ரோஃபி டிவைட் 1 - ஈட்டா. ஓகேம்மா, கரெக்ட். ஸோ இது டைரக்ட் ஃபார்முலா, ஸோ அதனால் சால்வ் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்தது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த வேலிட் ஹேமிங் கோட் n, k, m. ஆக்சுவலாக இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸஸ் வீடியோஸ் எடுத்திருப்பேன்ல, நான் ஸோ அடிக்கடி சொல்கிற விஷயம் வந்து என்னென்னா, ஹேமிங் கோட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதுக்குன்னே ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஆன்சர் நம்ம கொண்டு வருவோம். ஸோ அப்போ நான் முடிச்சுட்டு அந்த சம்ஸை சால்வ் பண்ணிவிட்டு நான் ஆன்சர் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த மோஸ்ட்லி உங்களுக்கு எப்படி இருக்கும், நீங்கள் ஈவன் புக்கில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த கொஷினாக இருந்தாலும், ஏன்னா இது மேட்ரிக்ஸு, ஜஸ்ட்டு சம் சால்வ் பண்ணுற மாதிரி நம்பர் சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுக்குறதில்ல. ஸோ ஃபுல்லாக மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் கொண்டு வருவோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நீ நிறைய சம் சால்வ் பண்ணனா நீ பார்த்துருந்தனா தெரியும், கிட்டத்தட்ட மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆன்சர் தான் வரும்.
நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். எதுக்கு அப்படின்னா இந்த 4 + 3 = உனக்கு 7 வரும். ஆக்சுவலாக இது என்னதுப்பா, n, k, m அப்படிங்கிறது உங்களுக்கு என்னது, என்னங்கிறது டோட்டல் பிட்டு, கேங்கிறது டேட்டா, எம்ங்கிறது என்னோட பேரிட்டி பிட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பேரிட்டி பிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது மோஸ்ட்லி நான் என்ன சொல்லுவேன்னா பேரிட்டி பிட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு 3 தான் வரும். நீங்கள் சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட் ரிப்பீட்டடாக வரும். அதனால் நான் வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரியே சொல்லியிருப்பேன். ஹேமிங் கோடு சம்ஸ் கொடுத்தாங்கன்னா டைம் இருந்தால் சால்வ் பண்ணுற மாதிரி பாரு, இல்லைனா இது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆன்சரை சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லி என்னோட கிளாஸஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது அதனால் நான் இது பார்த்தோன்னே இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா மேட்ரிக்ஸ் கொடுத்த ஆன்சர் கேட்கல, ஹேமிங் கோடு என்னன்னு கேட்கல, வேலிடு ஹேமிங் கோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது வேலிட் அப்படிங்கிறத ஒவ்வொரு ஆப்ஷனை போட்டு தான் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதிலப்பா போடுவீங்க நீங்கள்? ஸோ அப்போ ஃபார்முலா என்னென்னா ஹேமிங் கோடில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா n = 2m - 1 தென் n = k + m. ஸோ என்னங்கிறது எனக்கு என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு இதை மட்டும் போடுறேன் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏவை சூஸ் பண்ணுறேன்னா என்னோட டோட்டல் பிட்டு 7. இப்போ இதில் சூஸ் பண்ணுங்கப்பா 2 × mோட வேல்யூ வந்து எனக்கு என்னது 2 மைனஸ் எனக்கு என்ன 1. ஸோ அப்போ என்னென்னா 4 - 1 எனக்கு 3 வருது, இங்கே 7 வருது. ஸோ நாட் ஈக்குவல். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து தப்பாக இருக்கும். சரி, அதுவே பியை வச்சு செக் பண்ணுவோமா? 7 = 4 + 3 எனக்கு என்ன வந்துடும் அப்படின்னா எனக்கு 7 கரெக்ட். அதனால தான் நான் ஸ்டார்டிங்கில் என்ன சொன்னேன்னா இந்த வேல்யூவானது ஆட் பண்ணிங்கன்னா என்னோட டோட்டல் பிட்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்தது அப்படின்னாலே. ஸோ இந்த ஹேமிங் கோடெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சால்வ் பண்ணணுங்கிறதே இல்லையப்பா, டேரெக்டாக பார்த்தாலே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை இதுக்கு முன்னாடி தெரியலனாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு என்ன அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் தான் உங்களோட ஹேமிங் கோடோட ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். கொஷின்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆன்சர் கொண்டு வரதா இருந்தாலும் சரி, அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நீங்கள் எப்பயும் போது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு குட்டி ஷார்ட்கட்ஸ், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து என்னப்பா கொடுத்துருக்காங்க? which of the following require the congruent deduction, அதாவது எதுக்கு congruent deduction தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இது நீங்கள் அது என்னது ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனில் டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் பர்டிகுலராக தியரி பார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் என்னங்கிறது தெரியும். ஆக்சுவலாக congruent deductionனா என்னதுப்பா? congruent deduction எதுக்கு தேவைப்படுதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது விஷயம். congruent deductionனா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எனக்கு இங்கே எண்டிங்கில், அதாவது ரிசீவிங் சைடு வந்து கிடைக்கக்கூடிய சிக்னலை வந்து என்னது லாக் பண்ணி என்னோட டிரான்ஸ்மிட்டிங் சிக்னலோட மேட்ச் பண்ணுறது. ஏன் அப்படின்னா எனக்கு மிஸ் மேட்ச் ஆகிறதுனால அதுக்கு தான் அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபேஸ் லாக்டு லூப் இதெல்லாமே நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஸோ congruent deduction அப்படிங்கிறது சிங்க்ரோனஸ் டிடக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரிசீவரில் எனக்கு என்ன வருதோ அதை டிரான்ஸ்மிட்டரோட மேட்ச் பண்ணுறது, அதாவது டிரான்ஸ்மிட்டரோட எனக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் congruent deduction. ஸோ அதனால தான் அது சிங்க்ரோனஸ்ன்னு சொல்லுவாங்க. அசிங்க்ரோனஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, ரிசீவரில் வரக்கூடியதை அப்படியே கெட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? அப்போ அங்கே என்ன அப்படின்னா அப்போ சிங்க்ரோனைஸ் ஆகிருக்கா, நான் டிரான்ஸ்மிட்டரில் என்ன அனுப்பிச்சிருக்கணும் அதுதான் எனக்கு ரிசீவரில் வந்திருக்கான்னு ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு பேர் தான் சிங்க்ரோனஸ் டிடெக்ஷன் அப்படிம்பாங்க. அப்போ அது எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஆக்சுவலாக ஏஎஸ்கேக்கும் எஃப்எஸ்கேக்கும் அதிக தேவைப்படாது. ரீசன் என்னென்னா அங்கே வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நான் congruent டிடெக்ஷன் தான் நம்ம பண்ணியிருப்போம். நான் சொல்கிறது டிமாடுலேஷன் சைடு, அதாவது டிஜிட்டல் கம்யூனிகேஷனில் இந்த ஏஎஸ்கே எஃப்எஸ்கே பிஎஸ்கே இருக்குல்ல, அதில் டிமாடுலேஷனில் உங்களுக்கு ரிசீவர் சைடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தியரி பார்ட்டில் இதை பார்த்துருந்தீங்கன்னா அவங்க எப்படி சிக்னலை கெட் பண்ணுறாங்கங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன டிடெக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்னா ஏஎஸ்கே எஃப்எஸ்கேக்கு வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு அசிங்க்ரோனஸ் தான் கொடுத்துருப்பாங்க, இல்லைனா நான் congruent டிமாடுலேஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் பர்டிகுலராக பிஎஸ்கே எதுக்கு அப்படின்னா இப்போது ஆம்ப்ளிடியூடு ஃப்ரீக்வன்சி, ஆம்ப்ளிடியூடுங்கிறது வந்து உனக்கு என்னென்னா சிக்னல் இந்த மாதிரி இருக்கிறது உனக்கு ஆம்ப்ளிடியூட். ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கு என்ன தேவை கிடையாதுன்னா congruent டிடெக்ஷன் தேவைப்படாது. எஃப்எஸ்கேக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி. மேம் அப்போ ஃபேஸ்னால் என்ன மேம்னா ஃபேஸ் வந்து ஹாஃப் சைக்கிள், ஒரு சைக்கிளே வந்து என்ன அப்படின்னா ஒரு ஹாஃப் சைக்கிள், அதாவது 2 ஹாஃப் சைக்கிள் சேர்ந்தது தான் ஒரு ஃப்ரீக்வன்சி. கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஃபேஸில் வந்து இன்னுமே நிறைய இன்டெப்த்தாக நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதனால தான் எங்கே போகிறோம் அப்படின்னா congruent டிடெக்ஷன் போகிறோம். இது பேசிக்காக உங்களுக்கு தெரியணும். ஏன்னா அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஆம்ப்ளிடியூட் ஃப்ரீக்வன்சியெல்லாம் தாண்டி ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் வைஸாக காம்ப்ளெக்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி, அட் த சேம் டைம் ரொம்பவே அக்யூரஸியாக வரக்கூடியது. ரீசன் என்ன அப்படின்னா நம்ம என்னது இன்னுமே இன்டெப்த்தாக நம்மளோட சிக்னலை வந்து எவாலுவேட் பண்ணுறோம். ஸோ அப்போ என்னென்னா இப்போ நீ ஆம்ப்ளிடியூடுன்னு
என்ன பார்ப்ப அப்படின்னா ஆம்ப்ளிடியூடுங்கிறது இப்படி பார்ப்பேன், ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியாக பார்ப்பேன். அப்போ உனக்கு ஃப்ரீக்வன்சினா ஃபுல் சைக்கிள், பட் ஃபேஸுங்கிறது அப்படி கிடையாது, ஒவ்வொரு ஹாஃப் சைக்கிளையும் பார்க்கறதுனால தான் உனக்கு அந்த இடத்துல என்ன தேவைப்படுது அப்படின்னா கொகரண்ட் டிடக்ஷன் தேவைப்படுது. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஷின்